எம்ஜிஆர் ஒருவர விருந்துக்கு கூப்பிட்டு கடைசி வரைக்கும் சாப்பிட வராத ஒரு தலைவர்னா யாருன்னு தெரியுமா? பொதுவாவே தலைவர்களையோ, சக நடிகர்களையோ வந்துட்டு சந்திச்சாரு அப்படின்னு சொன்னா, உடனே அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் தான் எம்ஜிஆர பொறுத்தவரைக்கும். அப்படி ஒரு முறை காமராஜரையும் இருந்துட்டு அவரு கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அவரு இருந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போகவே இல்ல. ஒரு முறை இருந்துட்டு எம்ஜிஆர் இருந்துட்டு காமராஜர இருந்துட்டு பார்த்து இருந்துட்டு கேட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நானும் விருந்துக்கு கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஏன் வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கேட்டதற்கு, அதற்கு காமராஜர் சொன்ன பதில், இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு நெறைய பேர் பசி பட்டினினாலயும் நல்ல ஒரு உணவு கிடைக்காம எத்தனையோ மக்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் பொதுவாவே எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். அனைத்து வகையான சைவ, அசைவ உணவுகளோட தடபுடலான ஒரு விருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற சமயத்துல என்னுடைய மக்கள் இத்தன பேர் இருந்துட்டு பசியும், பட்னியாவும் நல்ல உணவு கிடைக்காம இருக்கிற சமயத்துல, நான் அந்த உணவ இருந்துட்டு சாப்பிட இருந்துட்டு விரும்பல. இவங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ சமமான ஒரு உணவு கிடைக்குதோ, அப்ப நான் கண்டிப்பா விருந்துல வந்து கலந்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்ன தலைவர் தான் காமராஜர். கடைசி வரைக்கும் நல்ல ஒரு உணவ தன் மக்களுக்காக சாப்பிடாமலே இறந்தும் இருந்துட்டு போயிருக்கிறாரு.